ஹலோ சார், ஒரு மனுஷனுக்கு இப்படியும் எதிர்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நான் இவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எதிர்ப்பு எப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எதிர்ப்பு, ஒரு பாட்டு வந்தால் எதிர்ப்பு, ஒரு ஆடியோ லான்ச் வந்தால் அதுக்கு எதிர்ப்பு, ஒரு கட்சி பேர் வந்தால் அதுக்கு எதிர்ப்பு, ஒரு கட்சியோட கொடியேற்றம் வந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை எதிர்க்க வந்தாலும் அவர் தயாராக தான் இருக்கார். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. சரியா? அதே மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன், விஜய்க்கு என்ன தெரியும், அரசியலை பத்தி என்ன தெரியும், ஏன் இவர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசியலுக்கு வரணும்னா இவர் தான் வரணும், அவர் தான் வரணும்னு இல்லை, யார் வேணா வரலாம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க யார் வேணா அரசியலுக்கு வரலாம். சரியா? அவருடைய கருத்து என்ன, வந்தா 4 பேருக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த தகுதி ஒண்ணு போதுமே அரசியல் வர்றதுக்கு. இங்க யாருக்கும் இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்னு சொல்ற தகுதியே இல்லை. அவன் தகுதியை அவன் தான் பார்த்துக்கணும். அடுத்தவன் தகுதி என்னன்னு சொல்லிட்டு நம்ம நிர்ணயப்படுத்த கூடாது. நீ வா தலைவா, நாங்க இருக்கோம். 2026